ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு வந்து மெயினாக பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்து ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணேன். அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இதுக்கான போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் 2 கான்செப்ட் ஆக்சுவலாக வந்து பிரிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபஸ்ட் திங் என்னென்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், போஸ்ட் கோட் நம்பர் 1729. நேம் ஆஃப் த சர்வீஸ் டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கண்டிப்பாக 5க்கு மேலே தான் இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பே என்னன்றது பார்த்தீங்கன்னா ₹56,100 to ₹1,77,500 வரைக்கும் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களோட அந்த ஸ்கேல் பே மட்டும் மாறும். செகண்ட் போஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு வந்து நேம் ஆஃப் த சர்வீஸ் டிஎன் இண்டஸ்ட்ரி சபார்டினேட் சர்வீசஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓவரால் 30க்கு மேலே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஆஃப் பே என்னன்றது பார்த்தீங்கன்னா ₹37,700 to ₹1,19,500 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணுறப்பவே ₹150 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து 5 years வேலிடான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ தாராளமாக நீங்கள் ₹150 கொடுத்து பே பண்ணிங்கன்னா 5 yearsம் உங்களால் வந்து அகைன் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன கேஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் அப்படின்றதான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டிகிட்ருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் தட் இஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரின்சிபால் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்க்கு ஜிடி ஒரு வேகன்சி, ஜிடிடபிள்யூ ஒரு வேகன்சி, பிசி ஒரு வேகன்சி அண்ட் தென் பிசி தட் இஸ் ஓபிசிஎம்க்கு ஒரு வேகன்சி, பிசி எம்ஆர்ஜிக்கு ஒரு வேகன்சி, எம்பிசி ஆர் டிசிக்கு ஒரு வேகன்சி, எம்பிசி ஆர் டிசி ஃபார் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு ஒரு வேகன்சி அண்ட் தென் எஸ்சிடபிள்யூக்கு ஒரு வேகன்சி. டோட்டல் 9 வேகன்சின்னு அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் கேட்டகரி தட் இஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டோட்டலாக வந்து ஜிடிக்கு 6 கொடுத்துருக்காங்க, ஜிடிஜிக்கு 1, ஜிடிடபிள்யூக்கு 3, பிசி தட் இஸ் ஓபிசிஎம்க்கு 5, பிசி ஓபிசிஎம்க்கு வந்து 1, பிசி ஓபிசிஎம் ஃபார் டபிள்யூக்கு வந்து 2, பிசி ஓபிசிஎம் ஃபார் டபிள்யூ ஆர் பிஎஸ்டிஎம்க்கு 1, எம்பிசி ஆர் டிசி ஃபார் ஜிக்கு 4, எம்பிசி ஆர் டிசி ஃபார் டபிள்யூக்கு 1, எம்பிசி ஆர் டிசி ஃபார் டபிள்யூ ஆர் பிஎஸ்டிஎம்க்கு 1, எஸ்சி தட் இஸ் ஜிக்கு 4, எஸ்சி தட் இஸ் டபிள்யூக்கு 1, எஸ்சி தட் இஸ் ஏஆர்ஜிக்கு 1, எஸ்டி தட் இஸ் ஜிஆர் பிஎஸ்டிஎம்க்கு 1. டோட்டலாக 32 வேகன்சியாக அறிவிச்சிருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் கிளியராகவே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த டேட்ஸ் வந்து 2018 வந்து கொடுத்த இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்டேட் பண்ணலை. பட் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே வந்து காமன்றதுனால அது அப்படியே வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் தேவைன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா மேலே ஒரு கார்ட் ஷோ ஆகும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு தட் இஸ் பிரின்சிபால் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்க்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி தட் இஸ் எஸ்சி, எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிறவங்க இல்லைனா அதர்ஸ் இருக்கிறவங்க மினிமம் 24 இயர்ஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து நோ ஏஜ் லிமிட். பட் வந்து நம்ம அதர்ஸாக இருந்தோன்னா 30க்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் வந்து அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து டில் நோ ஏஜ் லிமிட், அதாவது நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர்ஸாக இருந்தீங்கன்னா 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட டீட்டெயில்ஸ். அதர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னா இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது போக டிசேபிள் பர்சனுக்குமே வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகிட்டுருக்கு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 2 போஸ்ட்டுக்கும் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு தட் இஸ்
போஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்க்கு நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, a degree in any branch of engineering or technology of any recognized university or institution under the purview of All India Council for Technical Education, that is AICTE, and practical experience in the workshop or factory for a period of not less than 3 years. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதுக்கான அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன்டாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது தரவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் திங் என்னது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், தட் இஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செகண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, much possess of Bachelor of Engineering or Bachelor of Technology degree of any discipline except Civil Engineering and Architectural Engineering of any university recognized by the University Grants Commission, that is UGC, or institution recognized by the All India Council for Technical Education. And second category na practical experience in general purpose engineering workshop or in an engineering industry or in a recognized concept for the period of not less than 6 months, or practical experience in the supervisory or operative capacity connected with productions of goods or material or operation and maintenance of machinery and equipments in the recognized concern for a period of not less than 6 months. ஸோ இந்த கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து செகண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து கீழே தரவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அனெக்ஷர் 1ஓட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அனெக்ஷர் 1மே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் ஆக்சுவலாக அட் லாஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட்டட் வெர்ஷன் இன்னும் வரலை, வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் இதே ஃபார்மேட்டு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட் நல்லா கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 2 போஸ்ட்டுக்குமே வந்து டாக்குமெண்ட் ரொம்ப மஸ்ட் அப்படின்றது இது மூலியமாக தெரிய வருது. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ் டிசேபிள் பர்சனாக இருந்தால் அதுக்கான சில க்ரைட்டீரியா வைஸ் வந்து உங்களுக்கு சில ஸ்காலர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. நாலேஜ் இன் தமிழ், கண்டிப்பாக வந்து தமிழ் நாலேஜ் நல்லா தரவாக இருக்கணும். என்ன தான் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருந்தாலுமே கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தமிழ்லையும் ஃப்ளூயண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லது 2 போஸ்ட்டுக்குமே அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 rupees. பட் அது வந்து 5 years வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது போக இருக்குது. என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபார் கேண்டிடேட் ஹூ அப்ளை only for the post of assistant engineer now 150 rupees. In case who are applying for both the post of principal industrial training institute or assistant director of training and assistant engineer க்கு 200 rupees. In case ஒரு பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 150 rupees, 2 பேப்பருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 200 rupees. பெட்டர் உங்களால் வந்து நல்லா தரவாக உங்களால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா 2 பேப்பருக்கு அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஆர்எஸ் டிசேபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சப்போஸ் எம்பிசி அண்ட் தென் மற்ற கேட்டகரிஸில் இருந்தீங்கன்னா ஷுட் நாட் ஹாவ் அவைல்டு 3 ஃப்ரீ சான்சஸ் இன் த ப்ரீவியஸ் ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து அடுத்து உங்களுக்கு சான்சஸ் பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கான க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் அந்த பிடிஎஃப்பை தரவாக படித்து பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து புரியும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஃப் 150 rupees இல்லைனா வந்து 200 rupees எது பே பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும். உங்களோட ஃபீஸ் எது மூலியமாக உங்களால் வந்து அதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டு இது மூலியமாக வந்து உங்களோட ஃபீஸை அங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பேப்பர்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் தட் இஸ் OMR மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஓரல் டெஸ்ட்டுமே வந்து 2 போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் 1 எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வைஸ் இருக்கும். அதாவது உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது பெடகாலஜி சப்ஜெக்ட்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கும் கொஸ்டின்ஸ். டியூரேஷன் 3 hours அண்ட் தென் 300 மார்க்ஸ், அதாவது ஈச் 1 மார்க்காக வந்து 300 மார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதில் வந்து 100 கொஸ்டின்ஸ், ஸோ 200 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 570 மார்க்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து SC A ஆர் STயாக இருந்தீங்கன்னா ஒரு அதர் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 171 மார்க்ஸுக்கு தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், அதாவது பாஸ் மார்க்ஸ். இன்கேஸ் நீங்கள் அதர்ஸாக இருந்தீங்கன்னா 228 வந்து உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்றது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் 2 சக்ஸஸிவ் ஸ்டேஜாக வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஓரல் டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ மூலிமா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கலாம் ஆர்எல்ஸ் ஆன்லைன் மோட்லேயும் கேட்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து சேர்த்து தான் வந்து உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் என்றது பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில்னு சொல்லிட்டு நிறைய சென்டர்ஸில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிரான்ச் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான சென்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இதோட போஸ்ட் நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் அனெக்ஷர் எல்லாமே இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.